குருவாழ்க, குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்ட ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஜூலை மாதம் பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன பலாபலன் கிடைக்க போகிறது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, ஸோ எதிரி தொல்லை நீங்குமா, கடன் தொல்லை நீங்குமா, இப்படி பல விதமான கஷ்டத்தில் இருக்கும் நீங்கள், பல விதமான குழப்பத்தில் இருக்கும் நீங்கள், இந்த மாதம் கிரகங்கள் என்ன உங்களுக்கு செய்யப்போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் தனுசு ராசி அதிபதியும் ராசிநாதமான குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 7ஆம் இடத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அங்கு அமர்ந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்றே சொல்லலாம். ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலைகள் நீங்கும், இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரும், நிம்மதி இருக்கும். திருமணமாகாத தனுசு ராசி பெண்களுக்கு முக்கியமாக திருமணம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல மாப்பிள்ளை, அரசு வேலை மாப்பிள்ளை, ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, அல்லது நீங்கள் விரும்பும் மாப்பிள்ளை, இல்லை சொந்தக்கார மாப்பிள்ளை, ஏற்கனவே கேட்டு போன அதே ஆளுங்க மறுபடியும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆண் பிள்ளைகளுக்கும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் பிள்ளை, வேலை இருக்கிற பெண் பிள்ளை, வசதியான பெண் பிள்ளை, நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு ஏற்ற பெண் இந்த மாதத்தில் ஆண்டவன் உங்களை கண்ணில் காட்டுவார். நிச்சயிக்கப்படும். கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கும். வருத்தப்பட வேண்டாம். திருமண பந்தம் சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் வீட்டில் ஒரு வீடு வாங்கியிருப்பவர்கள் கிரகபிரவேசம் பண்ணலாம், இல்லாத ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இடம் வாங்கலாம். ரொம்ப நாளாக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோமே, ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியாதா, இடம் வாங்க முடியாதா என்று இருப்பவர்களுக்கு ஒரு இந்த மாதத்தில் ஒரு நல்ல யோகம் கிடைக்கிறது. ஒரு இடம் வாங்கி போடலாம், வீடு கட்டலாம். இல்லை சரி வாடகை வீடை வேறு ஒரு வீட்டுக்கு மாற்றலாமா என்று நினைத்திருப்பவர்களும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கும் அருமையாக இருக்கிறது. ஆகவே அந்த மாதத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் தந்தையால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். தந்தை பூர்வீக சொத்தில் இருந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். பாகப்பிரிவினை பிரச்சனை சால்வ் ஆகும். எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையிலே வருவாங்க ஐயா. நீங்கள் பேசி வார்த்தை பண்ணி முடிச்சுக்கலாம். அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது நீங்கள் தொழில் செஞ்சீங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்குள்ளே வரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. டாக்குமெண்ட் விஷயத்துலையோ இல்லை ஃபைனான்ஸ் விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்ட்னருக்குள்ளே சின்ன சின்ன ஒரு பாதிப்பு வந்து போகும். நீங்கள் பக்குவமாக கையாளும் போது அது வந்து விலகி விடலாம். அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. புதிய தொழில் தொடங்கலாம். இல்லை தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்களா, விரிவுபடுத்தலாம். இல்லை ரொம்ப நாளாக ஒரு வேலையாளாமே கூலிக்காரனாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே, நம்ம ஒரு முதலாளி ஆக மாட்டோமான்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொந்த தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு தெரிந்த தொழில் நீங்கள் தொடங்கலாம். பாதத்தில் கடை வாங்கி நிறைய வாங்கி பாதையில் இறங்கிடாதுங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் சிம்பிள் முதலீட்டில் நீங்கள் சொந்தமாக செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு அமைந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இதுவரையில் இருந்த காரிய தடைகள், தோல்வி மேலே தோல்வி அடைச்சிட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் காரிய தடைகள்லாம் நீங்கி வெற்றி மீது வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கடவுளை சேரும். ராகு குரு பகவானே சேரும். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தடங்கள் இல்லாமல் காரியங்கள் நடக்கும். பங்காளி உறவுகளெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடத்துங்க. அக்கம் பக்கத்துக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக நடந்துங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏதாவது இடம் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி தரவாக பார்த்து வாங்குங்க. வயசானவங்க மூலிமா வச்சு வாங்குங்க. வயசானவங்களால் ஒரு ஆதாயம் காட்டுது. ரத்த உறவு இல்லாத வயசானவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க தனுசு ராசி அன்பர்கள். அதனால் உங்களுக்கு லாபமும் நண்பகரமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் ஒரு லாபம் இருக்கிறது, ஒரு அவமானமும் இருக்கிறது. அதனால் அந்த லாபம் இருக்கிறது முதல் பயன்படுத்துங்க. அவமானம்னு சொல்ல வேண்டிய பெண்களை விட கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இல்லீகல் உறவு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஓரம் கட்டி வச்சுக்கோங்க. சிறப்பாக சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுவே பெண்களால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை போக வாய்ப்பு இருக்கும்.
அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் வண்டி வாகனம்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அரசு வேலையில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனம் தேவை. லஞ்சம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உயர் அதிகாரியோ கூட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் சப்போர்ட்டாகவும் துணை நிற்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எவ்வளவோ அவமானங்கள், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் பார்த்துட்டீங்க. கொஞ்சம் 50 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. ஸோ இனிமேல் நான் வரும் காலமாவது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால் அதுக்காக உண்டான வழியை நீங்கள் இப்படிலேருந்தே எடுத்தீங்களாக்கா போகும் பாதை சிறப்பாக இருக்கும். நீங்கள் 4 பேரை வழி நடத்தி செல்லலாம். நீங்கள் 4 பேர் இருக்கிறதுல உங்களை தான் ஒரு முதன்மையாளாகவும் உங்களை வைப்பாங்க, ஒரு தலைவர் மாதிரி வைப்பாங்க. அந்த மதிப்பு மரியாதை குடும்பத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். சமுதாயத்தில் குடும்பத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு கொஞ்சம் வருமானம் பெருகும். குடும்ப பெண்களை கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக சாதகமாக தாய் வீடு சைடோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல நல்ல உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாமே ஒரு நல்ல சிந்தனையில் நல்ல வழியில் போகும்போது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கலாச்சம் கண்டிப்பாக உண்டாகும். ஆக பெண்கள் ஒரு நகை வாங்குகிற யோகம், ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குகிற யோகம், புதுசாக ஏதாவது பொருள் வாங்குகிற யோகம் எல்லாம் அம்சமாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்தலாம். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு சொல்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் போக போக ஆட்டுங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க. உங்கள் பசங்க லவ் பண்ணுறாங்க ஒரு பேச்சு ஒரு டவுட்டோ இல்லை ஒரு ஃபீலிங்கோ இருக்கா? நீங்கள் அதை அப்படி தெரிஞ்சால் அதை ஊதி ஊதி பெருசு பண்ணாதீங்க. அப்படியே விடுங்க. அவங்க சாதாரணமாக அவங்களுக்குள்ளே பிரச்சனை கட் ஆகிட்டு திரும்பிடுவாங்க. சரிங்களா? ஒரு சிலர் மட்டும் காதல் சக்ஸஸ் ஆகும். உங்கள் சுய ஜாதகத்தில் 5-7 கூடிய தசாபுத்தி நடக்குமானால காதல் சக்ஸஸ் ஆகும். அதனால் இது ஒரு கோச்சார பலனே. 100க்கு ஒரு 10 பேர் 5 பேர் நடக்கும். மீதி பேருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது நல்லது. அரசு வேலை முயற்சி செய்பவர்கள் இந்த மாதம் ஏதாவது எக்ஸாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதுவீங்க. இல்லை எழுதுந்து ஏதோ ரிசல்ட் எதிர்பார்த்தோன்னா அது நல்ல ரிசல்ட் வரும். அரசு வேலைக்கு உண்டான ஒரு யோகம் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்திலும் 10ஆம் அதிபதி தசையோ 2ஆம் அதிபதி தசையோ புத்தியோ நடக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போகலாம். இல்லை குரு பகவான் குரு பார்வை சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த ஒரு வாய்ப்பு அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. வருத்தப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்லையாவது அரசாங்கம் சம்பளம் வாங்குங்க. கான்ட்ராக்ட் வேலையாவது அரசாங்கம் சம்பளம் வாங்குங்க. அது உண்டான யோகம்லாம் இருக்கிறது. அப்படி போக போக பர்மனெண்ட்டாக ஆகும். இல்லை ஒரு தொழில் அதிபராகவோ ஆக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை ஐடி கம்பெனி தான் போக போகிறேன்னா அதுக்கு உண்டான யோகம் எல்லாம் இருக்குது. வேலைக்கு கூட ப்ரைவேட் வேலைக்கு போகலாம். இல்லை நான் வெளிநாடு போனால் ஒரு ஐடியா இருக்குதுங்க ஐயா, முயற்சி பண்ணுங்கள். பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. எதுக்குமே பணம் கட்டாதீங்க. அரசு வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாடு போனாலும் சரி ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாற வேண்டாம். எப்படி ஏஜென்ட்டுகள் உங்கள் திறமைக்கே வேலை கிடைக்கும். அதனால் அந்த ஏஜென்ட்டு இந்த ஏஜென்ட்டு அதுக்கு இதுக்கு புரோக்கரும் பணம் கட்டி வீணாக அலைச்சல் படாதீங்க. அது ரொம்ப மிக முக்கியம். அதனால் உங்கள் திறமைக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கு ஒரு யோகமும் இருக்கிறது. எப்போ எங்கேயாவது வேலை செய்கிறீங்களா அவங்களோட தனித்திறமையை காட்டி ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு நல்ல பெயரோ ஒரு அவார்டோ இதெல்லாம் வாங்கிறதுக்கு யோகம் அம்சமாக இருக்குதுங்க ஐயா. தனுசு ராசி அன்பர்கள். விளையாட்டுத்தில் இருக்கிற மாணவர் மாணவி யாராவது இருக்கட்டும் ஒரு அவார்டு ஒரு சர்டிஃபிகேட்டு மெடல் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாடு இப்படி ரொம்ப தூரம் போய் விளையாடிட்டு வெற்றி வாகை சூடி கொண்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஊருக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. அதெல்லாம் அம்சம் அருமையாக இருக்குது. எந்த தடையும் இல்லை. உங்களுடைய வருங்காலம் எதிர்காலம் ரொம்ப அம்சமாக பிரகாசமாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களும் ஒரு அம்சமாக இருக்குது. கலைத்துறையில் சினிமா துறையில் எந்த துறையில் சினிமா துறையில் கேமராமேனோ எடிட்டரோ பாடல் ஆசிரியரோ ஒரு நடிகரோ எதுவாக இருக்கட்டும் கலைத்துறையில் இருப்போம் அத்தனை பேருக்கு மியூசிக் எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் சிறந்த பெயர் படம் ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. நல்ல சாதனையும் படைப்பீங்க. பரதநாட்டியம் அதேபோல் பரதநாட்டுத்துறையிலேருந்து இது யூடியூப் நடத்துகிறவங்க சிறப்பாக இருக்கும். ஒரு டிவி இன்னொரு டிவி யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. இந்தமாரி அம்சம்லாம் ரொம்ப அம்சமாக இருக்குது. ஆக தனுசு ராசி அன்பர்கள் கூடுமானவரையில் இரக்க குணம் கொண்டவங்க நீங்கள், நல்ல குணம் இல்லை நீங்கள் யாரும் ஐயோ பாவன்னு கேட்டால் இரக்கம் மனம் கொடுப்பீங்க. ஆனால் காசு கொடுத்து மட்டும் ஏமாந்துடாதீங்க. காசு கொடுத்தா வராது. யாரெல்லாம் கடன் அப்புறம் விரோதமாகி பகையாக தான் முடியாது. அதனால் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக 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 நல்லது.
அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய குலதெய்வ கோயில் வழிபாடு சென்று வாருங்கள். அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.